Hi students, welcome to the class. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise 1.1 question number 5. If A equal to 1 by 9 into the matrix minus 8, 1, 4, 4, 4, 7, 1, minus 8, 4. Prove that A inverse equal to A transpose. A inverse equal to A transpose. So இந்த சம்ல நம்ம prove பண்ண வேண்டியது இது A inverse equal to A transpose. அப்போ நம்ம என்ன A inverse கண்டுபிடிக்கணும், அப்புறம் A transpose கண்டுபிடிச்சு prove பண்ணணும். ஜெனரலா அப்படி தான் பண்ணுவோம். ஆனா இந்த சம் நம்ம அப்படி பண்ண போறது இல்ல. ஈஸியா A inverse equal to A transpose நம்ம prove பண்ண போறோம். சோ இந்த A inverse equal to A transpose prove பண்றதுக்கு நம்ம வேற என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம் அப்படினா the last sumல நம்ம the post multiply கான்செப்ட் யூஸ் பண்ணல. அதே மாதிரி இங்க post multiply and pre multiply கான்செப்டை யூஸ் பண்ணி A inverse equal to A transpose நம்ம ஈஸியா prove பண்ணிடலாம். சோ இது இப்படி பண்றது நமக்கு இது ஈஸியா இருக்கு. இதுல நீங்க A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு அது ரெண்டு ஈக்குவல் சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப லெங்தி ப்ராசஸா இருக்கும். சோ நம்ம ஈஸியா இத ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் பாருங்க. given A inverse equal to A transpose. A inverse equal to A transpose. So pre-multiply A on both side. இப்போ A inverse கண்டுபிடிக்கணும். A inverse கண்டுபிடிக்கிறது ரொம்ப lengthy process. அப்ப அந்த A inverse நம்ம ரிமூவ் பண்ணலாம். அப்ப அதுக்கு நான் என்ன பண்றேன்னா A வை ரெண்டு பக்கமும் ப்ரீ மல்டிப்ளை பண்றேன். இத நீங்க போஸ்ட் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வரும். சோ நான் என்ன பண்றேன் இங்க ப்ரீ மல்டிப்ளை A on both side பண்றேன். சோ அப்ப ப்ரீ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க. இங்க ப்ரீ மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப A into A inverse A transpose. A into A inverse I. ஒரு மேட்ரிக்ஸ் அதோட இன்வர்ஸோட மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஐடென்டிட்டி தான் கிடைக்கும். A into A inverse equal to I is equal to A transpose. That is, to prove A into A transpose equal to I, it is enough to prove A inverse equal to A transpose. நம்ம A into A transpose I ன்னு prove பண்ணாலே போதும். அது எதை ப்ரூவ் பண்ணதா ஆயிடும். A inverse equal to A transpose ப்ரூவ் பண்ணதுக்கு சமம். ஏன் அப்படின்னா அவன் கொடுத்திருக்கிறத தான் நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அவன் கொடுத்திருக்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு ப்ரீ மல்டிப்ளை A பண்ணிருக்கோம். சோ A பண்ணும்போது அது இப்படி மாறி இருக்கு. அப்போ இதுல இருந்து தான் நம்ம இந்த ரிசல்ட்டையே கொண்டு வந்திருக்கோம். சோ அப்ப இதை ப்ரூவ் பண்ணதுக்கு நம்ம இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணா போதும். A into A transpose equal to I நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா A inverse equal to A transpose. சரிங்களா? So that is enough to prove A into A transpose equal to I. So நம்ம A inverse equal to A transpose னு prove பண்றதுக்கு எதை prove பண்ணா போதும், A வையும் A transpose ஐயும் மல்டிப்ளை பண்ணா I வருது அப்படின்னு prove பண்ணா போதும். So இப்ப A நம்ம கிட்ட இருக்கு, A transpose கண்டுபிடிச்சிருக்கோம், அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி I னு prove பண்ணிடலாம். So A என்ன கொடுத்திருக்கு பாருங்க, 1 by 9 into minus 8, 1, 4, 4, 4, 7, 1, minus 8, 4. A transpose கண்டுபிடிச்சலாமா, A transpose அந்த 1 by 9 அப்படியே தான் இருக்கும். இதுக்கு transpose எடுத்தா வர பாருங்க, minus 8, 1, 4. ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா மாத்திருக்கேன். 4, 4, 7, 1, minus 8, 4. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது A into A transpose equal to I. இப்போ A என்ன, 1 by 9 minus 8 1 4 4 4 7 1 minus 8 4 into 1 by 9 minus 8 4 1 A transpose minus 8 4 1 1 4 minus 8 4 7 4. இதை மல்டிப்ளை பண்ணிடலாம் பாருங்க. 1 by 9 1 by 9 இந்த ரெண்டு ஸ்கேலரை முதல்ல மல்டிப்ளை பண்ணலாம். 1 by 9 1 by 9 1 by 81. இந்த மீதி இருக்க இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம், நெக்ஸ்ட் செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம், அடுத்து தேர்ட் ரோவை எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணுவோமா, minus 8 into minus 8 minus minus plus ஆயிடும். 8 into 8 64
1 into 1 plus 1, 4 into 4, 16. Oh, first row into second column, minus 8 into 4, minus 32, 1 into 4, 4, 4 into 7, 28. At the third column, multiply pannuma, 1 minus 8 into 1, minus 8, 1 into minus 8, minus 8, 4 into 4, 16. இப்போ second row எடுத்து first column, second column, third column ஓட multiply பண்ணலாம். 4 into minus 8, minus 32, 4 into 1, 4, 7 into 4, 28. 4 into 4, 16, 4 into 4, 16, 7 into 7, 7 into 7, 49. And 4 into 1, 4, 4 into minus 8, minus 32, 7 into 4, 28. இப்போ last row எடுத்து multiply பண்ணும். 1 into minus 8, minus 8, minus 8 into 1, minus 8, 4 into 4, 16, 1 into 4, 4, minus 8 into 4, minus 32, 4 into 7, 28, 1 into 1, 1, minus 8 into minus 8, 64, the 64, and 4 into 4, 60. இப்போ இந்த 1 by 81 அப்படியே நம்ம வெளியே வச்சுக்கலாம். இப்போ உள்ள இருக்கிறத மட்டும் நம்ம சிம்பிளை பண்ணுவோமா? ஸோ இதை ஆட் பண்ணுங்க. 64 plus 1, 65, 65 plus 16, so 81, minus 32, இதை ஆட் பண்ணா plus 32, 0, again பாருங்க minus 16 plus 16, 0, 0, 81, 0, 0, 0, 8. இப்போ இந்த 1 by 81 உள்ள மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. 81 by 81, 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1. இப்போ 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1ங்கிறது நம்ம ஐடென்டிட்டி தானே. ஸோ இப்போ A into A inverse, sorry, A into A transpose, A into A transpose equal to I. So therefore A inverse equal to A transpose. Hence proved. So A inverse equal to A transpose நம்ம prove பண்றதுக்கு என்ன prove பண்ணா போதும்? A into A transpose equal to I ன்னு prove பண்ணா போதும்.